நேயர்களே, லிட்டில் சிங்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சபரிமலைக்கு ஐயப்பன் சுவாமிகள் போறாங்கங்க. அவங்க இருமுடி பை கட்டி கொண்டு போறாங்க. அந்த இருமுடி பை எதற்காக கொண்டு போறாங்க, அந்த இருமுடி பையில என்னென்னலாம் போடுறாங்க அப்படின்றது தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேயர்களே, நம்ம அருள்மிகு ஆனந்த ஐயப்ப ஆலயம் இந்த கோயிலுக்கு இருமுடி கட்டுறதுக்காக வந்திருக்கோங்க. இனிமே தான் இருமுடி கட்ட போகிறோம். பாருங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க. உள்ளூரில் உள்ள ஐயப்பன் கோயில் இருமுடி கட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இருமுடி பையை எடுக்கிறதுக்காக உள்ளூரில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கு போய் அங்கேருந்து சபரிமலைக்கு புறப்பட்டுருவாங்க. அதை தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கேருந்து தான் இருமுடி எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம அப்போ அதை பார்த்தோம் இல்லையா,
இருமுடி கட்டினாங்கல்ல அந்த கோயில் தாங்க இது. இங்கேருந்து இருமுடியை எடுத்துட்டு சபரிமலை ஐயனை பார்க்க பக்தர்கள் எல்லாரும் என்ன மக்களே, இருமுடி எப்படி கட்டினாங்க என்பதை நல்லாவே அதில் பார்த்துருப்பீங்க. இதுதான் இருமுடி கட்டுறதுங்க. முதல்ல இருமுடி அப்படின்றதுக்கு நான் விளக்கம் சொல்லிக்கிறேன். இருமுடி அப்படின்னா பருத்தி துணியால் தைக்கப்பட்டு அதில் இரு பாகங்களை கொண்ட மூட்டையை இருமுடி பை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்கங்க. ரெண்டாவது, இதனோட வரலாறு என்ன அப்படின்றத நான் சொல்கிறேங்க உங்களுக்கு. இருமுடி பை அப்படின்றது ஐயப்பன் சிறு வயதில் காட்டுக்கு போய் புலிப்பால் எடுக்கிறதுக்காக போவாங்களாங்க. அப்போ அவரோட வளர்ப்பு தந்தையான ராஜசேகர் மன்னன் இருக்காங்க இல்லையா, அவர் ஒரு இருமுடி பையில் சாப்பாடுகள், உணவு ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் முக்கன் தேங்காய் எடுத்து வச்சு தன்னோட சிவபெருமானை கும்பிட்டு தன் மகனுக்கு துணையாக நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லி வணங்கி அனுப்பிச்சு விட்டாங்களாங்க. இருமுடி பையில் என்னென்ன இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அபிஷேக பொருட்கள், தேங்காய், முக்கன் தேங்காயில் ஒரு கண் மட்டும் எடுத்துட்டு அதில் உள்ள தண்ணியை வெளியேற்றிட்டு அதில் சுத்தமான பசுனையில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகாலட்சுமியோட அம்சாவளி அந்த பசுனையில் அதிகமாகவே இருக்குது. இதில் விஷ்ணுவோடைய அம்சமும் கலந்துருக்குங்க. தேங்காய் சிவபெருமானை குறிக்குதுங்க. இது ரெண்டும் கலந்தனால ஐயப்பனுக்கு உகந்ததாக நம்ம கூறப்படுகின்றாங்கங்க. இதை அவங்க ஐயப்பனுக்கு ரொம்ப பிரியமானது அப்படின்றதுக்காக இந்த முக்கன் தேங்காயை எடுத்துகிட்டு போவாங்களாங்க. எடுத்துகிட்டு போகும்போது அந்த இருமுடி பையை தன் தோளில் சுமந்து கொண்டு ஐயப்பன் காட்டுக்கு செல்வாங்களாங்க. அதை இப்போ வரைக்கும் அந்த காப்பகத்தை இப்போ வரைக்கும் நம்மளுடைய மக்கள்கள் கடைபிடிக்கின்றாங்க. இதுதாங்க இந்த இருமுடி பையனோட வரலாறு. ஆனால் இதுக்கு இன்னொரு வரலாறும் இருக்குங்க. இருமுடி பையானது பாவ புண்ணியங்களை குறிக்குதுங்க. அது இருமுடி பை அப்படின்றது முன்பக்கமானது புண்ணியத்தையும் பின்பக்கமானது பாவத்தையும் குறிக்குதுங்க. அப்போ பாவ புண்ணியங்களை தன் தலையில் சுமந்து கொண்டு ஐயனை சந்திக்க, ஐயனை தரிசிக்க செல்வதற்காக இருமுடி அப்படின்னு அணிந்து செல்றாங்கங்க. இதுதாங்க இருமுடிக்குண்டான பலனே. அபிஷேகம் பண்ணிட்டு அந்த நெய்யை நம்ம எடுத்துட்டு, அதாவது புண்ணியத்தை, அதுதாங்க பெரியது புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணியத்தை நம்ம வீட்டுக்கு திரும்ப எடுத்துட்டு வரும்போது அதோடைய நெய் 1 வருடமோ 2 வருடமோ 3 வருடமோ கெடவே கெடாதுங்க. வாசமும் அவ்வளோ ஒரு பிரமாதமாக நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நெய்யை நாங்கள் அதில் பச்சரிசி இருக்கும் இல்லையா, வரும்போது அந்த ஐயப்பன் கோயிலிருந்து வரும்போது அந்த பச்சரிசியையும் நெய்யையும் கொண்டு வருவாங்க. அந்த பச்சரிசியை நாங்கள் பொங்கல் வச்சுட்டு நெய்யை அதில் ஊற்றிடுவோங்க. அந்த கொண்டு வர நெய்யை ஊற்றி நாங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் அதை கொடுத்துருவோங்க. பாதி நெய்யை ஊற்றி பாதி நெய்யை குழந்தைங்களுக்காக வச்சுருவோங்க. எந்த வகையான நோயையுமே இந்த ஒரு நெய் குணப்படுத்துங்க. இதுதாங்க உண்மை. இதுதாங்க பசியை ஆத்துறதுக்காக அரிசி பருப்பு அந்த காலத்துலலாம் உணவகங்கள் கிடையாதுங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே மனக்குள்ளே உள்ளவங்களுக்கு மனக்குள்ளே அங்கங்கே உணவகங்கள் இருக்குன்றது நான் கேள்விப்பட்டேங்க. நாங்கள் போனதில்லை, அதனால கேள்விப்பட்டேன். நான் ஒரு சில சாமிகிட்ட கேட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.